ஹலோங்க. ஒரு குட்டி மினி விளாக் பார்த்துடலாமா? ஆக்சுவலாக மூணார் போயிருந்தோம். அந்த டைமில் சரி ஓகே ஆனக்குளத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனக்குளத்துக்கு கிளம்பிட்டோம். மூணாரே ஒரு டைம் தான் போயிருக்கேன் அதுக்கு முன்னாடி. சரி ஓகே ஆனக்குளத்துக்கு வந்ததே இல்லையே, போய் விசிட் பண்ணி பார்ப்போம் ஏனைய அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக போயாச்சு. அங்கே போய் பார்த்தா மழை வந்துட்டு இருந்துச்சு. மூணார்லேயும் மழை தான் வந்துட்டு இருந்துச்சு. சரி ஓகே எப்படியாச்சும் யானை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போயிருந்தது. அந்த அறிவு அப்போ இல்லை எங்களுக்கு. மழை வந்தால் யானைக்கு தண்ணி தவிக்காது, ஆற்றுல தண்ணி குடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல. நாங்கள் போயிட்டு ஒரு வீடியோவை நான் எடுத்துகிட்டு சரி ஓகே வெயிட் பண்ணி தான் பார்ப்போமே, வந்துட்டோம், இதுக்கப்புறம் வெயிட் பண்ணாமல் போனால் நல்லா இருக்காது, யானையை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். 5:30 ஆனதுமே அங்கே இருந்த எல்லாரையும் மேலே அனுப்பிட்டாங்க, சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் பாருங்க. இப்போ வருமோ அப்போ வருமோ அப்படின்ட்டு தாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சரி ஓகே யானை வரும், நானும் அந்த ரீல்ஸ் எடுத்து போடலாம், கொல்லிவாயி பிசாசு அந்த சாங் வரும்ல, அது எடுத்து போடலான்ட்டு அவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். வச்சுக்கன் வாங்காமல் அந்த பாதையே பார்த்துட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு 7 மணி ஆச்சு, வரல. சரி ஓகே பைக்கில் தான் போயிருந்தோம், அது வேறு ஒரு ப்ராப்ளம். பைக்கில் போயிருக்கோம், எப்படி சேஃபாக ரிட்டன் ரூமுக்கு போகுமா என்னென்னு அதை பற்றி யோசிக்கவே இல்லை. யானையை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். வெயிட் பண்ணி டயர்டாகிட்டோங்க. ஒரு யானை வந்திருந்தா கூட ஹாப்பியாக இருந்திருக்குங்க. கடைசி வரைக்கும் ஒரு யானை கூட வரல. அந்த சைடு ஒரு காக்கா குருவி கூட எட்டி பார்க்கலைங்க. எங்கள் சைடு நாங்கள் போன டைமிங் சரியில்லை, அது எங்கள் மிஸ்டேக் தான். பட் இருந்தாலும் ஜாலியாக வரும்போது பயங்கர த்ரில்லாக ஜாலியாக இருந்துச்சு. அங்கேருந்து கிளம்பும் போது ஏன்னா இருட்டாக இருந்துச்சுல்ல, ஒரு மாதிரி த்ரில்லிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு 9:30 ஆயிடுச்சு. சரி ஓகே இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நாள் யானையை பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு அந்த யானை குளத்துக்கு ஒரு டாட்டா சொல்லிவிட்டு பாய் சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம். பாய்.